அறிவு கட்ட முண்டம். வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? விண்ணிலிருந்து மண்ணில் விழுந்த உயிர் நட்சத்திரம். நான்சென்ஸ். புக்கெல்லாம் ஒரே தூசி ஆயிடுச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் தூக்கட்டுமா? ஷட் அப். Thank you. எங்க போறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா லிஃப்ட் கொடுக்குறேன். புது சுசுகி 2.5 நேத்து தான் வாங்கினேன். You will be the first person. You? How sweet. Today is my day. யாரு புது ஹீரோ? இந்துட்டம்மா, இந்துட்டம்மா. என்ன இன்னைக்காவது முருங்கைக்காய் கொண்டாந்தியா? இல்லைங்கம்மா. அடி போடி. முருங்கைக்காய்னா எனக்கு கொள்ள ஆசை. அதை மட்டும் கொண்டாட மாட்டிய நீ? வணக்கம்மா. வணக்கம். 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 வணக்கம்மா. குட் ஈவினிங் மேடம். அழகா தமிழ்ல வணக்கம்னு சொல்ல. ஓ, நீ இங்கிலீஷ் தட்டா? தட்டு தட்டு. இன்னைக்கு என்ன தட்ட போற? நீங்களே சொல்லுங்க. நான் என்னத்த சொல்றது? தமிழா இருந்தா தலைகீழ சொல்லுவேன். இந்த இங்கிலீஷ் தான் எனக்கு கொஞ்சம் இடைஞ்சல். பின் எப்படி மேடம் இந்த இன்ஸ்டிடியூட் வச்சீங்க? நானா வச்சேன். அது ஒரு கதை. சுருக்கத்தை சொல்றேன். இந்த இன்ஜூட்டையும் வச்சுக்கிட்டு என்னையும் வச்சுக்கிட்டு இருந்த என் லவ்வரு திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல சாஞ்சாரா. அவர் போறதுக்கு முன்னால இந்த இன்ஜூட்டை என் தலையில கட்டிட்டு போயிட்டாரு. இட்லி வியாபாரம் பண்ண வைக்காம இந்த இன்ஜூட்டை கொடுத்துட்டு போனாரு. அது வரைக்கும் நான் பொழைச்சேன். அடே பாவி பாவி பாவி, குண்டா குண்டா, அட படுபாவி. ஏய்யா இந்த குத்து குத்துற? உனக்கு ஏதாவது ஈ வேறக்க இருக்கா? இது என்ன உரலா? கொஞ்சம் நைஸா அடியா. சரி மேடம். அடே அடே, விரல ஒடிச்சிருவேன், விரல ஒடிச்சிருவேன். இல்ல மிஷின் தர மாட்டேன். ஆமா ஜாக்கிரதை. ஒழுங்காடி. பிள்ளைங்களா பொண்ணுங்களா, ஒழுங்காடிங்க. முன்னுக்கு வாங்க. வந்துட்டேன் அம்மா. அம்மாவா? என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? அம்மான்னு தானே கூப்பிட்டேன். இப்ப அம்மான்னு கூப்பிடுவேன், அப்புறம் பட்டம்மான்னுவே, கடைசியில பட்டு அதுல வந்து நிக்கும். அபச்சாரம் அபச்சாரம். என் வயசு என்ன, உங்க வயசு என்ன? வயசை பத்தி மட்டும் பேசாதே, எனக்கு பிடிக்காது. பொம்பளைங்கள்ட்ட வயசை கேட்காதே, ஆம்பளைங்கள்ட்ட வருமானத்தை கேட்காதே. யார் நீ? ஓ, ராஜா. எங்க வந்தே? அடிக்க வந்திருக்கேன். டைப் அடிக்க வந்திருக்கேன். எதுக்காக டைப் அடிக்க வந்திருக்க? வேற வேலை இல்லையே. கழுத கட்டா குட்டி சவருங்கிற மாதிரி வேற வேலை இல்லைன்னா டைப் இஞ்சு விட்டா? வேலைக்கு போறதுக்கு இது ஒரு வழிகாட்டிப்பா. இந்த இடத்தை எதுக்கு ஒப்பிடலாம் தெரியுமா? டீ கடைக்கு. ஆய். அங்க பரோட்டா தட்டுறாங்க, இங்க டைப் தட்டுறாங்க. அவ்வளவுதான். வாய் மூடு. பேச முடியாதே. இப்ப இங்க அட்மிஷன் கிடையாது, எல்லாம் புல்லு. ஐயோ, அப்படிலாம் சொல்லிடாதீங்க. இந்த இடத்துல இருந்தா என் புது வாழ்க்கையை புறப்பட போகுது. என் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமே இதோ இங்கதான் இருக்கு. இங்கயா? இல்ல, இந்த டைப் மிஷின் சொன்னேன். ஆண்டி ஆண்டி இல்லன்னு சொல்லாதீங்க. ஆண்டி எப்படி கூப்பிட்ட? ஆண்டி. இன்னொரு தடவை கூப்பிடு. AUNTY ஆண்டி. இது வரைக்கும் என்ன எல்லாரும் அம்மா அம்மா அம்மானே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போவாவது ஒரு பையன் என்ன ஆண்டின்னு வாய் நிறைய கூப்பிடுறானே. ஆஹா, என்ன இனிமே? ராஜா எழுந்துரு. உன்னை பார்த்து நான் ரொம்ப பாவப்படுறேன். படுங்க, பாவப்படுங்க, கோவப்படுங்க. ஆனா இடம் இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எப்ப வேணாலும் கொடுக்கறேன், எவ்வளவு வேணாலும் கொடுக்கறேன். ப்ளீஸ். பணத்தை காட்டாத, குணத்தை காட்டு. காட்டுறேன், கண்டிப்பா காட்டுறேன். ஆனா சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிறேன், கண்டிப்பா சேர்த்துக்கிறேன். இத பாரு, நல்ல பிள்ளை, நாளைக்கு வா. ஆண்டி ஆண்டி இப்ப உட்காந்துக்கிறேனே. ராகுகாலம்ப்பா. லட்சியவாதிகளுக்கு ஏது ராகுகாலம்? எனக்கு இருக்கு. இத பாரு ராஜா, இந்த இடம் கோயில் மாதிரி. இந்த மிஷின் எல்லாம் விக்கிரகங்கள். பார்த்து பயபக்தியோட கையாளணும். ஆஹா, எதை எப்படி கையாடுறதுன்னு எனக்கு தெரியாதா? கச்சிதமா கையாடுறேன். அம்மா தாயே, தொட்டுட்டேன். With auntie's permission. சாவித்ரி, வாங்க. இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? என்னைக்குதான் லேட் இல்ல. கோர்ட்ல நீதிபதி, வக்கீலுங்க, குத்தவாளிங்க, சாட்சிங்க எல்லாரும் நேரத்தோட போயிடுறாங்க. என்ன போல கிளார்க்குங்க அப்படி வந்துட முடியுமாமா? அத மூடி வச்சு இத கட்டி வச்சு அப்பா இந்த வழக்கங்களையும் வாத பிரதிவாதங்களையும் கேட்டு கேட்டு எனக்கு காதெல்லாம் புளிச்சு போச்சு. என்ன வாழ்க்கை. ராதா வந்துட்டாளா? வர்ற நேரம் தாங்க. வயசுக்கு வந்த பொண்ணு வெளியில போனா விளக்கு வைக்கிறதுக்கு முந்தைய வீட்டுக்கு வந்துட வேணாமா? டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு தானே போயிருக்கா, வர்றதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். என்ன டைப் வேண்டி இருக்கு?
காலம் கெட்டு கிடக்கு. பொண்ணுங்க பேசாம வீட்டோட இருந்தாலே போதும். நல்லா இருக்குங்க. அவளும் வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிச்சாதானே அதை கொண்டு அவளை கட்டி கொடுக்க முடியும். வாஸ்தவம் தான். இந்த காலத்துல வசதி இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே வேலைக்கு போற பொண்ணுதான் வேணும்னு கேக்குறாங்க. என்னமோ உன் பிடிவாதத்தினாலதான் அவ டைப்பிங் கிளாஸுக்கு போறதுக்கு நான் சம்மதிச்சேன். உன் சலுகையை அவ சாதகமாக்கி கூடாது, அவ்வளவுதான். அப்பா ஏமா இவ்வளவு லேட்டு? 5 மணிக்கு கிளாஸ் முடியுது. 2 பஸ்ஸுக்கு கியூல நின்னு வீட்டுக்கு வந்து சேரும்போது 7 மணி ஆயிருது. நான் என்னப்பா செய்யறது? ஏன் மார்னிங் ஷிஃப்ட் போறது? ஆட போங்கப்பா. உங்களுக்கு எப்பவுமே என் விஷயத்துல பயந்தா. அம்மா காஃபிமா ப்ளீஸ். அக்கா என்ன புஷ்பா? இதுக்கு சரியான விடை என்ன? இந்த காலத்து கன்னி பெண்கள் விரும்புவது வேலை மாலை. எதுக்கா சரி? வேலை. வா. ஆண்டி ஆண்டி முருங்கக்கா. ராஜா ஏது இவ்வளவு முருங்கக்கா? உங்களுக்கு முருங்கா தேவன் கேள்விப்பட்டேன். கொருக்குப்பேட்டையில இருந்து கொத்தவாச்சாவடி வரைக்கும் இருக்கிற மார்க்கெட்ல எல்லாம் தேடி பிடிச்சேன். இவ்வளவுதான் கிடைச்சது. ப்ளீஸ் ஷட் அப். will you please get up? ஏ உங்க மிஷின்ல தான் அடிக்க போறேன். முதல்ல இதத்தான் தொட்டேன். இதுலதான் ஆரம்பிக்க போறேன். பூ பாத்தீங்களா? அம்மா தாயே தாயே. மேடம் 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 இங்க பாருங்களேன். என்ன என்ன ஒண்ணு இல்ல ஆண்டி, ஆ. எனக்கு தெரியாததை கத்து கொடுக்க சொன்னேன், அவ்வளவுதான். என்ன ராதா பாவம் பையன் புதுசு, கொஞ்சம் சொல்லித்தான் கூட என்ன தேஞ்சு போயிடுவே. எவ்வளவு கஷ்டப்பட்டு முருங்கைக்காய் வேற வாங்கிட்டு வந்திருக்கான். சொல்லி கொடு. அதானே முதல்ல எதை அடிக்கிறது? ஏஎஸ்டிஎஃப்ஜிஎஃப். தப்பா சொல்றீங்களே, ABCDEF தானே? இங்க இப்படிதான் அடிக்கணும். அதெல்லாம் அப்புறம் அடிப்போம். இப்போ எல் எங்க இருக்கு? எல் எல். ஓ கொஞ்சம் மெதுவா அடிக்கல. வி LOVE. இந்த 4 சேர்த்து எப்படி அடிக்கிறது? லவ். LOVE love. 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 சட்டப்பு. என்ன சிரிப்பு? எல்லாம் கோட்டு இவர் சீட்டு. ராஜா 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 சாரி ஆண்டி, அடிச்சுக்கிட்டே இருந்தேனா அசந்துட்டேன். என்னப்பா ராஜா, காகிதத்திலேயே லவ் 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 லவ்னு புலம்பி இருக்கியே, ஏதாவது காதல் கனவு கண்டியா? ஆமா ஆண்டி, நானும் இல்ல ஒரு ஹீரோ ஹீரோயினும் லவ் டூயட் பாடிக்கிட்டே பீச்ல போறத பார்த்தேன். ஆஹா, அடிக்கடி சினிமாக்கு போவியா? ஆமா, ஒரு படம் விட மாட்டேன். கடைசி ஆட்டத்துக்கு தான் போவேன்னு நினைக்கிறேன். கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன் மாதிரி காதல் கேஸுக்கெல்லாம் கடைசி ஆட்டம் தான் வாட்டமா இருக்கும். நீங்க ராத்திரில போவீங்களா? என்னதே? சினிமாவுக்கு போவேன். பழைய ஞாபகம் வந்தா பழைய படமா பார்த்து போறதுதான். ஒரு வாட்டி வைகுண்ட ஏகாதேசிக்கு சகுந்தலை ஸ்பெஷல் ஷோ போட்டிருந்தான், போயிருந்தேன். எந்த இடது தொழும் கண்ணும் துடிப்பதென்ன, இன்பம் வருகுதென்று சொல் 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 கிளியே. ஆண்டி, திருமதி MSS அந்த படத்துல பாடின அற்புதமான பாட்டு பாயுது. நீங்க பாடும்போது இன்னும் நல்லா இருக்கு. நேர்கொண்டு நான் அப்புறமா பாடி காமிக்கிறேன். கதைய கேளு. பெரிய படமாச்சா, முடியறதுக்கு 3 மணி ஆச்சு. வண்டி வசதி இல்ல, கை தாங்களா கால்நடையாவே வந்துகிட்டு இருந்தேன். பின்னாடி ஒரு டிப்டாப் ஆசாமி அடிச்சான், நான் கண்டுக்கல. யாரடி நீ மோகினி, கூரடி என் கண்மணி, அப்படித்தான் பாடுனான். அதையும் நான் கண்டுக்கல. திடீர்னு சைடு வாங்கி தோள்ல ஒரு வராசல். என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிற நீங்க ஒரே ஓட்டமா ஓடி இருப்பீங்க. அதுதான் இல்ல, கலட்டுன. கழுத்துல கடந்தது தானே? கால்ல கிடந்தத சும்மா பட்ட 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 பட்டன்னு வச்சு விளாசிட்டேன், அவ்வளவுதான். அண்ணா சாலையில புடிச்ச ஓட்டம் அச்சர பாக்கத்துல தான் போய் நிறுத்தின அவன். நீ இத கட்டி பிடிப்பா, லோயராவது பாஸ் பண்ணுவே. லோயர் என்ன ஆண்டி, நீங்க பேசின தெம்புல ஹையரே பாஸ் பண்ணிடுவேன். லவ், LOVE லவ். விளக்கு வச்ச நேரத்திலே தந்தானண்ணா மறந்து பாதையிலே தரணானண்ணா. நீயா? மரியாதை கொடுத்து நீங்கன்னு கூப்பிடு. சரிங்கப்பா. இது என்ன வீடா இல்ல சினிமா தியேட்டரா? விளக்கு வச்ச நேரத்துல கடவுள் பாட்டு கேட்க வேண்டிய இந்த வீட்டுல
காதல் பாட்டா? ச்சே, ச்சே. சாவித்ரி. ஏய். ம். ராதா டைப்ரைட்டிங் கத்துக்கிட்டது போதும். சீக்கிரம் அவளை கல்யாணம் செய்து வை. என் கல்யாணத்துக்கு இப்ப என்னப்பா அவசரம்? உன் தங்கச்சிக்கு ரொம்ப அவசரம். உன் கல்யாணத்தை முடிச்சு உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாதான் அவளை கரையேத்த முடியும். அப்ப முதல்ல அவ கல்யாணத்தை முடிச்சிடுங்க. உனக்கு புத்தி இருக்கா? கொக்கு போல அக்கா நிக்கும் போது குருவி போல இருக்கிற தங்கச்சியே கட்டி கொடுப்பாங்க. அப்பா மாதிரியா பேசுறேன்? வா வா, அப்பா வரட்டும். உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. சாவித்ரி, வந்துச்சு. சீக்கிரம் சூடா ஒரு டம்ளர் காப்பி கொண்டாமா. இத கொண்டு வரேங்க. ஏன்பா ரொம்ப டயர்டா இருக்கீங்க? ஆமாம்மா, ஒரே தலைவலி. உங்களுக்கு தான் அது சகஜமாச்சே. அது இல்லம்மா, இன்னைக்கு கோர்ட்ல ஒரு கேஸ். அங்க நடந்த கலாட்டாவில என் பொட்டு நரம்பெல்லாம் புடைச்சு போச்சு. அப்படி என்ன கேஸ்? புருஷங்காரன் பொண்டாட்டிய தினமும் போட்டு அடிக்கிறானா. அவ தம்பி கோர்ட்ல கேஸ் போட்டுட்டான். அவ நான் கட்டின பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு புருஷங்காரன் வாதாடுறான். நல்லா இருக்கே. உரிமை இருக்குங்கிறதுக்காக பொண்டாட்டியோட கழுத்தை நெரிச்சு கொண்டுடுறதா? இதே கேள்வியை தான் அட்வொகேட் சகுந்தலா தேவியும் கேட்டாங்க. இன்னும் என்னென்னமோ கேட்டு அவனை தலைகுனிய வச்சுட்டாங்க. என் அனுபவத்துல ஏழை பாழங்களுக்காக, குறிப்பா பெண்களுக்காக வாதாடி நியாயம் கிடைக்கும்படி செய்கிறதுல அட்வொகேட் சகுந்தலா அம்மாவை ஜெயிக்க யாருமே கிடையாது. நானும் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப கெட்டிக்காரங்களாமே. கருப்பு கவுனோடு அவங்க கோர்ட்ல வந்து நின்னா பெண் மாதிரி தெரியாது, பெண் புலி மாதிரி இருக்கும். என்ன ஆர்குமெண்ட், என்ன பாயிண்ட்ஸ், என்ன வாக்குவாதம். அடாடாடா. சரஸ்வதியோட விரல் வீணையில விளையாடுறது மாதிரி உங்க விரல் இந்த மிஷின்ல என்னமா விளையாடுது. நானும் தான் அடிச்சு அடிச்சு பாக்குறேன். எந்த எழுத்து எங்க இருக்குன்னு புலப்படவே இல்ல. ஆனா 5 எழுத்துங்க மட்டும் நல்லா அத்துப்படி ஆயிடுச்சு. எதுன்னு கேட்க மாட்டீங்களா? நானே சொல்லிடுறேன். RADHA, ராதா. மிஸ்டர், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இதை விட முக்கியமான வேலை வேற என்ன இருக்கு? இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ராதா, ஓகே, ஆல் ரைட். ராதா, நாளைக்கு சினிமாக்கு போலான்னு இருக்கேன். வரியா? எந்த சினிமாவுக்கு? சகலகலா வல்லவன். இது சகலகலாவல்லவன். சகலகலாவல்லவன் அவசியம் பார்க்க வேண்டிய படமாச்சே. இன்னும் பார்க்கலையா? இன்னைக்கே பாத்துருங்க. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எங்களுக்கு தெரியும். ஓகே சரி, நாளைக்கு தியேட்டர்ல சந்திப்போம். ஓகே. மேடம், மேடம், சாயந்தரம் வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆகுது. அப்பா கோச்சுக்கிறாங்க. காலையில வரட்டுமா? லிஸ்ட் பார்த்து நாளைக்கு சொல்றேன். இப்ப நீ புறப்படு. தேங்க்யூ மேடம். ஆண்டி ஆண்டி, எனக்கும் நாளையில இருந்து காலையில வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்களேன். ஏப்பா, உங்க அப்பாவும் கோச்சுக்கிறாரா? அனாவசியமா சந்தேகப்படுறாரு. இந்த காலத்து அப்பாக்களே ரொம்ப மோசம். ஆமா, களைப்பா இருக்கு. நான் வரட்டுமா? இப்ப நீ என்ன பெருசா அடிச்சு கிழிச்சு புட்ட கலைக்கிறதுக்கு? நீ எதுக்காக இங்க வர்றேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ டைப் அடிக்கிறதுக்காக வரல, சைட் அடிக்கிறதுக்காக வர்ற. இல்ல ஆண்டி. நல்ல ஆண்டி. லவ்னு அடிச்சு அடிச்சே இங்க இருக்கிற எல்லா மிஷின்லயும் உள்ள NOV எழுத்தையே தேய்ச்சு விட்ட. நீ கொடுத்த காசு அதுக்கே சரியா போச்சு. நாளே இந்த பக்கம் வரக்கூடாது. நட வெளியே. அப்ப முருங்கக்காய் ஆச்சு, நீ ஆச்சு. கெட் அவுட். ஆண்டி, I telling you get out too. I go out too. Yes too. ஒரே ஒரு டிக்கெட் சார். ப்ளீஸ் ஒரு டிக்கெட் சார். ஒரே ஒரு டிக்கெட் ப்ளீஸ். எனக்காக ஒரு டிக்கெட் சார். ஒரு டிக்கெட், ஒரே ஒரு டிக்கெட். ஒரு டிக்கெட் சார். சார் சகோதரா, ஒரு டிக்கெட். ஒரு டிக்கெட் சகோதரா. யோ, இப்பதான் நான் காம்பா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள மறந்துட்டியா? சார் ஒரு டிக்கெட் சகோதரா. ஒரே ஒரு டிக்கெட் ப்ளீஸ். ஒரு டிக்கெட். யோ, குட் ஈவினிங் ராதா. மரியாதைக்கு திருப்பி சொல்லக்கூடாதா? சரி, நான் அதெல்லாம் அப்புறமா கத்து கொடுக்குறேன். எனக்கு எனக்காக ஒரே டிக்கெட் வாங்கி கொடுங்களேன். நான் உங்களுக்கு பணம் கொடுத்துறேன். தலைக்கு ஒரு டிக்கெட் தான் கொடுப்பாங்க. அப்படின்னா உடம்புக்கு இன்னொரு டிக்கெட்டா? இந்த வார்த்தையை தான் அன்னைக்கே சொல்லிட்டீங்களே, இன்னைக்கு வேற வார்த்தை சொல்லி திட்டுறது. டூ ஸ்வீட்னு சொல்றீங்களா? ஐ எம் வெரி ஸ்வீட். என்ன சொல்றது உங்களுக்கு கூச்சமா இருக்கும். உங்க ஹஸ்பண்ட்னு சொல்லி எனக்கு சேர்த்து ஒரு டிக்கெட் வாங்கிடுங்களேன். ஒரே டிக்கெட். ரெண்டு பேருக்கும் சேர்த்து 2 டிக்கெட்ஸ். ஹலோ ஜென்டில்மேன், குட் ஈவினிங். ஓகேவா இருக்கீங்களா? என்ன? ஹலோ. சார் 2 டிக்கெட், கார்னர் சீட், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ராதா, போறியா? டெஃபினெட்லி ஐ வில் பி தேர் வித் யூ.
நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி ஆவோஜி ஆவ் அனார்கலி அச்சா அச்சா பச்சை கிளி ஆவோஜி ஆவ் அனார்கலி அச்சா அச்சா பச்சை கிளி. நீங்க தான் ராமசாமியா? இல்லையே கிருஷ்ணசாமி. மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி, நானும் இந்த தியேட்டர் மேனேஜர் சுவாமி. Glad to meet you. இப்பதான் உங்க பையனுக்கு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட் ஆகி ராய்பேட்டை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு போன் வந்துச்சு. அதே ராமுக்கு தான், அந்த ராமுக்கு தான். இருங்க, படம் பாக்குறதுக்கு தான் டிக்கெட், பையனை பாக்குறதுக்கு எதுக்கு ஆமா ticket? ஆமா ஆமா ராமு Thank you. ராமு நல்லா இருக்கு. ராமு. Good evening. It's me, Raja. இந்த புஷ்பா இங்க உட்காரு. Good evening. அக்கா இங்க உட்கார்ந்தா படம் தெரிய மாட்டேங்குது. பேசாம உட்காரு. நீ ராதாவோட தங்கச்சியாமா? ஆமா. உன் பேர் என்ன? புஷ்பா. பாப்பா, உன் பேர் ரொம்ப நல்லா இருக்கு. நீ இங்க உட்கார்ந்தா படம் ரொம்ப நல்லா தெரியுது. உட்காரியா பாப்பா? வாமா. புஷ்பா கண்டேனடி காஷ்மீர் ரோஜா வந்தேனடி காபூல் ராஜா இப்ப எப்படி? எனக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு? எனக்கு பரவாயில்லமா. நான் என்ன படம் பார்க்கவா வந்தேன்? நான் ஒரு தியாகிமா, பெரிய தியாகி. யார் யாருக்கோ தியாகம் பண்ணி பண்ணியே தேஞ்சு போயிட்டு. சர்தார்ஜி. ராஜி நீங்களும் சர்தார்ஜியா? உட்காருங்க. கொஞ்சம் குனிறீங்களா? இல்ல, நீங்க குனிஞ்சதான் எனக்கு ஓகே. அப்பதான் படம் நல்லா தெரியும். என்னோடு வாதூபா ஏராளந்தான் ரூபாய் ஒட்டகங்கள் இருக்கு பெட்டகங்கள் இருக்கு ஒன்ன நானும் வச்சிருப்பேன் அன்பா என்னோடு வாதூபாய் ஏராளந்தான் ரூபாய் ஒட்டகங்கள் இருக்கு பெட்டகங்கள் இருக்கு ஒன்ன நானும் வச்சிருப்பேன் அன்பா எதிர்பாராத சந்திப்பு, எதிர்பாராத இணைப்பு, அதுவும் பக்கத்துலயே. இன்னைக்கு திரையரங்கத்துல, நாளைக்கு திருமண மேடையில. விதி எப்படிலாம் விளையாடுது பாத்தியா? என்ன வளருங்க? இல்ல, நான் ஒரு சிலுக்கு ரசிகன். சிலுக்க பார்த்தாக்கா என் உடம்பே சிலுக்குது. தரையில் அடிச்ச ரப்பர் பந்து மாதிரி என்ன குதி, என்ன துள்ளல். கரண்ட் எப்பலாமோ ஆஃப் ஆகுது, இப்ப ஆஃப் ஆக மாட்டேங்குதே. கொஞ்சம் பணம் பார்க்க முடியா? கையடியா, உன்ன மாதிரி பாஸ்ல வரல, காசு கொடுத்து வந்திருக்கேன். 20 ரூபாய் பையனுக்கு, 30 ரூபாய் பெட்ரோல். வாய மூடியா? நீ வாய முடியா? சாவித்ரி, நான் சொல்றதை நீ சரியாவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உன் மாதிரி சில அம்மாக்கள் அளவுக்கு அதிகமா கொடுக்கிற சலுகைதான் பொண்ணுங்க தப்பு செய்யறதுக்கு தைரியத்தை உண்டாக்குது. அப்பா கிட்ட மட்டும் இல்ல, அம்மா கிட்டயும் பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கணும். ஆமா, எங்க அம்மா என்ன பயமுறுத்தி வளர்க்கலையே. அந்த காலமே வேற சாவித்ரி. உங்க அம்மா உன்னை இப்படித்தான் தனியா சினிமாக்கு அனுப்பினாங்களா? தனியா போகலீங்களே, அக்காவும் தங்கையும் சேர்ந்து தானே போயிருக்காங்க. அப்படி என்ன சினிமா பார்த்து ஆக வேண்டி இருக்குன்னா?
ராதா ராதா, நீ இந்த வழியா தான் வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன நீங்க போய் நீ வந்துருச்சு? நெருங்கி வந்துட்டேன்னு அர்த்தம். நம்ம மக்களுக்கு மேல்நாட்டு மக்கள் மாதிரி இங்கதமே தெரியல. ஸ்டூபிட் பீப்புள். ஏதோ சின்ன சிசுங்க ஜாலியா பேசிட்டு போகட்டுமேன்னு அன்னைக்கு தியேட்டர்ல விடாம என்ன கலாட்டா. ஓ, இங்கெல்லாம் வலி. ஓ, வெயிட். உன்னோட ஹேண்ட்பேக் எல்லாம் பத்திரமா இருக்குல்ல? ஓ, அதுக்குள்ள இருந்ததெல்லாம் அப்படியே இருக்குல்ல? திறந்து பாக்கல. இப்போ அது திறந்து பாரேன். பலா பழத்துல ஈ வைக்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் என்னையே சுத்திட்டு இருக்கீங்களே, ஏ? அதான் நீயே சொல்லிட்டியே, நீ பலாப்பழம் நான் மொய்க்கிறேன். ஏன், எதுக்காக? காதல். எது? காதலோ காதல், சாதா காதல் இல்ல, ஸ்பெஷல் காதல். பாரு, உன்னை பார்த்ததுல இருந்து பைத்தியம் பிடிக்காத குறையா ஏங்குறேன், அலையிற, சுத்துற, என்னென்னமோ பண்ணுறேன். போங்க இங்க இருந்து. யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பாங்க. அப்போ நேரு பார்க்குவா, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நான் வரமாட்டேன். நீ வரலன்னா எனக்கு காதல் போதை வந்துடும். அப்புறம் தண்ணிய போட்டுட்டு தேவதாஸ் மாதிரி பாரு பாரு அப்படின்னு கத்துவேன். அப்போ காலி பசங்களை விட்டு கல்லால அடிக்க சொல்லுவேன். நீ எதால அடிச்சாலும் நான் சளைக்க மாட்டேன். ஆனா என் உடம்புல இருக்கிற ரத்தம் சொட்ட சொட்ட பாரு பாருன்னு சொல்லிக்கிட்டே நான் சாஞ்சிடுவேன். அப்ப தெருவுல உள்ளவங்க எல்லாம் என் மேல அருதாப்படுவாங்க. அதே நேரத்துல அடி பாவின்னு உன் மேல ஆத்திரப்படுவாங்க. அதையும் பாத்துருவோம். பாத்துருவோமா பாரு? ஐம் சாரி, பாத்துருவோமா ராதா? பாத்துருவோம். இத கொண்டு போய் அந்த ஆளுகிட்டே திருப்பி கொடுத்துடலாம். ராதா ஓ ராதா, ராதா ஓ ராதா, ராதா 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 ஓ ராதா. ஐம் சாரி. விளையாட்டுக்காக சொன்னேன். நிஜமாவே அடிச்சிட்டாங்க. அடியில விளையாட்டு அடி நெஜ அடின்னு இருக்கா? எப்படியோ உன் திட்டப்படி நான் அடி வாங்கிட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். ராதா, நீ எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுக்கவே மாட்டேன். நாய் மாதிரி கல்லடிப்பட்டு நடுத்தருவுல ரத்தம் சிந்தினேன். இப்போ உனக்காக விஷத்தை குடிச்சிட்டு உயிரை விட கூட தயாரா இருக்கேன். சாயந்தரம் நேரு பார்க்கல உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். அங்கேயும் நீ வரலன்னா நாளைக்கு பத்திரிக்கையில வண்ண பூங்காவில் வாலிபரின் பிரேதம், அருகிலே கடிதம், அன்பே ராதா, உன்னை அணைக்க முடியவில்லை, ஆகவே சாவை அணைத்துக் கொண்டேன், நீ எங்கிருந்தாலும் வாழ் என்றும் உன் ராஜா அப்படின்னு செய்தி வரும். தயவு செஞ்சு அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் தயவுன்னு வேண்டியிருக்கு. நடக்குதா இல்லையான்னு பாரு. இப்போ உனக்காக விஷத்தை குடிச்சிட்டு உயிரை விடவும் தயாரா இருக்கேன். சாயந்தரம் நேரு பார்க்கல உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அங்கேயும் நீ வரலன்னா நாளைக்கு பத்திரிகையில வண்ண பூங்காவில் வாலிபரின் பிரேதம், அருகிலே கடிதம், அன்பே ராதா, உன்னை அணைக்க முடியவில்லை, ஆகவே சாவை அணைத்துக் கொண்டேன், நீ எங்கிருந்தாலும் வாழ் என்றும் உன் ராஜா அப்படின்னு செய்தி வரும்.
அதை மட்டும் தான் கொடுப்பியா? வேற என்ன வேணும்? உன் மனசு. மனசை கொடுக்கலன்னா மலரை கொடுப்பேனா? நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஏங்க ஏங்க, ஒரு இளநீர்ல 2 பைப்பு போட்டு குடிக்கிறீங்களே, 2 இளநியா வாங்கினா என்ன? நீங்க வாங்கி கொடுங்க, சாப்பிடுறோம். வெள்ளையும் சொல்லுமா இருக்கீங்க, அது கூட நான் வாங்கி தரணுமா? இருட்டி போச்சு, வெளியில பங்க கேட்டு முன்னும். நேரு பார்க்கா தெரியல, லவர்ஸ் பார்க்கா போச்சு. கோச்சிக்காதனா? வேற பார்க்க போலாமா? எங்க அப்பா அம்மாக்கு தெரியாம நான் செய்யற முதல் தப்பு இதுதான். ஆமா, உங்க வீட்டுல என்ன பத்தி சொல்லிட்டீங்களா? ஓய், சொல்லிட்டேனே. என்ன சொன்னாங்க? மகனே, உன் விருப்பமே என் விருப்பமும். கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு கேட்டாங்க. நான் அதை உங்ககிட்டயே கேட்டு சொல்றதா சொல்லிட்டேன். எப்போ வச்சுக்கலாம் கல்யாணத்தை? நல்லா இருக்கே. எங்க வீட்டுல கேட்க வேண்டாமா? ஆமாமா, கண்டிப்பா கேட்கணும். ஹலோ, பூ கொடு. அப்படியே கூடையோட நானே வாங்கிக்கிறேன். இந்தா போ. ராதா, எல்லாம் உனக்கு. எவ்வளவுமா? ஏன் பத்தலையா? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாரும் கல்யாணத்துல நெருப்பு சுத்துவாங்க, நாம நீரை சுத்திட்டோம். ஒண்ணு மறந்துட்டேன். என்ன பண்றீங்க? முடிச்சு போடுறேன். ஐயோ, ரொம்ப இருட்டிடுச்சே, வாங்க போலாம். வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் போலாம். ஆமா, இப்ப இந்த ஈர துணியோட நான் எப்படிங்க வீட்டுக்கு போறது? பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் காய வச்சுட்டு போலாம். ஐயோ, நான் இப்பவே போகணும். பயப்படாத, அந்த ஹோட்டல்ல ரூம் இருக்கு, அங்க போய் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போலாம். ராதா, உன் துணிமணி எல்லாம் காயிற வரைக்கும் இந்தா இத கட்டிக்க. போட்டுக்க. லெஃப்ட் சைடு பாத்ரூம். கம் குயிக். ராதா, ராதா, என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா நீ வெளியில வா, இல்லன்னா நான் உள்ள வந்துருவேன்.
வேணுங்க. ராதா, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி அழற? ம்? என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பு பண்ணிட்டோமே. பைத்தியம், அதுக்காக இப்படி எழுதிட்டு இருக்க? நேரமாச்சு, வா போலாம். ம், come on. ராதா, இவ்வளவு நேரம் எங்கம்மா போயிருந்த? வந்துமா, என் கூட டைப்ரைட்டிங் படிக்கிற மாலதிக்கு எனக்கு பிறந்த நாள், வீட்டுக்கு வாடின்னு கூப்பிட்டு இருந்தா, அதான் போயிட்டு வரேன். நீ எனக்கு சமாதானம் சொல்லிடுறம்மா. ஆனா என்னால உங்க அப்பாவுக்கு பதில் சொல்லவே முடியல. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற? மெதுவா பேசுமா, அப்பா தூங்கிட்டு இருக்காரு. அக்கா, நான் ஒண்ணு கேக்கட்டுமா? இது கொண்டவர்களுக்கு இருப்பே கொள்ளாது. காதல், காய்ச்சல், எது சரின்னு சொல்லு. காதல். அந்த பொண்ணு கோர்ட்டு கிளாக் விசுவநாத பொண்ணு மாதிரி இல்ல? அவளே தான். பையன் யாருன்னு தெரியல. எவனோ ஒரு காலி பையன். ராதா, ராதா, என்னங்க இது? என்னங்க எங்க அவ? இன்னும் இன்ஸ்டிடியூட்ல இருந்து வரலீங்க. எப்படி வருவா? இன்ஸ்டிடியூட் போயிருந்தா தானே. அது என்ன அப்படி சொல்றீங்க? இத வர்றாளே உன் அருமை பொண்ணு, எங்க போயிட்டு வரான்னு நீயே கேளு. நீ என்ன, நானே கேக்குறேன், எங்க இருந்து வர்ற? இன்ஸ்டிடியூட்ல இருந்து. வாய மூடு. எவன் கூட மோட்டார் சைக்கிள் ஊர் சுத்திட்டு இன்ஸ்டிடியூட்ல சொல்றேன் நீ? என்னங்க கொஞ்சம் பள்ளமா பேசுங்க, பக்கத்து வீட்டுக்கு கேட்க போகுது. பொடி பைத்தியம், இவ ஊர் சுத்துறத பார்த்தவங்க சொல்லித்தான் எனக்கே விஷயம் தெரிஞ்சது. இன்னைக்கு 2 பேர் பாத்துருக்காங்க, நாளைக்கு ஊருக்கே தெரிஞ்சு எல்லாரும் என் முகத்துல காரி துப்ப போறாங்க. பொண்ணை வளர்த்து வச்சிருக்கிற பொண்ணு. கொஞ்சம் அமைதியா இருங்க. ராதா, அப்பா சொல்றது. ஏம்மா, நான் காதலிக்க கூடாதா? அடி பாவி. இதுல என்னம்மா பாவம்? அப்படி நான் என்ன உலகத்துல நடக்காத ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன்? கேட்டுக்க. ஏன்பா, தனக்கு பிடிச்ச ஒருத்தரை ஒரு பெண் விரும்புறது தப்பா? தகப்பங்கிட்ட ஒரு பொண்ணு கேட்கிற கேள்வியா இது? பரவாயில்ல, பதில் சொல்றேன். விரும்புறது தப்பு இல்ல, அதுக்காக பொய் சொல்லி பெத்தவங்களை ஏமாத்தி நம்ப வச்சு நாடகம் ஆடுறது இருக்க, அதுதான் தப்பு. என்கிட்ட போய் சொல்றதுனால உனக்கு என்னடி லாபம்? ஒரு பொண்ணு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறதே பெத்தவங்க கிட்டதான். உனக்காக உங்க அப்பா கிட்ட ஒரு நிமிஷமும் பறிஞ்சு பேசுற என்னையா ஏமாத்துற? அவ உன்னை ஏமாத்தல, தன்னையே ஏமாத்திக்கிறான். அதோட பலன் இப்ப தெரியாது. தெரிஞ்சுதான் செய்யறேன். நீங்க நினைக்கிறபடி கண்டவனோடய நான் சுத்தல. அவர் பெரிய இடத்து பிள்ளை, கௌரவமானவர். என்ன கல்யாணம் செய்துக்கிறதா வாக்கு கொடுத்திருக்காரு. இதை சொல்லி நீ செய்கிற தப்புக்கு என்கிட்ட நியாயம் வழங்குற இல்ல? இல்லப்பா, வேணும்னா அவரையே அழிச்சிட்டு வந்து உங்க முன்னால சொல்ல வைக்கிறேன். அதுக்கப்புறமும் நீங்க நம்பலன்னா அவரும் நானும் கழுத்துல மாலையோட வந்துதான் உங்க முன்னால நிக்கணும். பையன் பெரிய இடத்து பிள்ளைன்னு சொல்ற, பல லட்சங்கள் பேங்க்ல அவன் பேர்ல டெபாசிட் ஆகி இருக்கும். ஆனா நம்ம மாதிரி ஏழைங்களுக்கு பரம்பரை பிக்ஸட் டெபாசிட். மானம் ஒண்ணுதான், அத மறந்துடாத. என்ன ராதா அப்படி முக்கியமான விஷயம்? நம்ம கல்யாணம். அதுக்கு என்ன அவசரம்? எனக்கு இப்ப அந்த மூடே இல்ல. நம்ம காதல் விவகாரம் எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி? நானே சொல்லிட்டேன். பெண்களே இப்படித்தான், ஒண்ணு உணர்ச்சி வசப்படுறது, இல்லைன்னா அவசரப்படுறது. இல்ல ராஜா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களோன்னு அவங்களுக்கு சந்தேகம். அதனால உங்களையே நேர்ல கூட்டிட்டு வந்து அதை சொல்ல வைக்கிறேன்னு சொன்னேன். வாங்க போலாம். இப்பவே நம்ம கல்யாணத்தை பத்தி எப்படி பேச முடியும்? எப்பவோ ஒரு நாள் நம்ம கல்யாணம் நடக்க தானே போகுது. அது இல்ல ராதா, நான் இப்ப டிகிரி முடிக்கணும், அதுக்கப்புறம் MBBS படிக்கணும், அதுக்கப்புறம் ஹவுஸ் சர்ஜன், இப்படியே 7-8 வருஷம் ஆயிடும். அதுக்கு முந்தையே எப்படி? இருக்கட்டுமே, நீங்களே இந்த விஷயத்தை எங்க வீட்டுல வந்து சொல்லிடுங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது. என் ராஜாவுக்காக நான் எத்தனை வருஷம் வேணாலும் காத்துட்டு இருக்க தயாரா இருக்கேன். பைத்தியம் பைத்தியம், ஒரு பையனுக்காக ஒரு பொண்ணு 7-8 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிறத
எந்த அப்பா அம்மா தான் ஒத்துக்குவாங்க? அதனால உங்க அப்பா அம்மா நிச்சயம் பண்ற யாராவது ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. எது உங்களை மனசார காதலிச்சுட்டு நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதா? வாட்ஸ் ராங் இன் இட்? காதல்ங்கிறது வேற, கல்யாணங்கிறது வேற. இட்ஸ் டூ டிஃபரண்ட் ஃபேசஸ் ஆஃப் லைஃப். எத்தனையோ பெண்களை காதலிப்போம், யாராவது ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்குவோம். ஐ பிலாங் டு தட் கேட்டகரி பேபி. ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட் இட். காதல்ங்கிறது வேற, கல்யாணங்கிறது வேற. ரைட்? என்ன சொன்னீங்க? காதல் வேற கல்யாணம் வேற இல்ல? யூ ஆர் ரைட். காதலுக்காக பாடலாம் எப்படி வேணாலும் கூத்தடிக்கலாம் இல்ல? ஒன் மோர் பாயிண்ட், ஃபைட் கூட பண்ணலாம். அப்போ உங்க கணக்குப்படி கல்யாணத்துக்கு முன்னாலேயே நான் கலங்கமானவன் இல்ல? யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ரைட். எனக்குன்னு ஒரு இழிச்ச வாயம் கிடைக்காமலா போயிடுவான். ஆனா நீங்க மட்டும் ஒரு உத்தம பத்திரியா பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவீங்க இல்ல? பேபி, யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். நாய் மாதிரி உன் தேவையை தீர்த்துக்கிட்டு இப்போ திருவாசகமா படிக்கிறேன். என்ன விரட்டி வேட்டையாடிட்டு வேதாந்தமா பேசுற. உன்னை நல்லவன் நம்பி என் கற்பனுக்கு காவு கொடுத்தது எனக்கு வேணும்டா. நல்லா வேணும். என்ன எதுக்காக வர சொன்ன? காரணமாத்தா அதான் நம்ம காதல் கதையோட கடைசி அத்தியாயம் அன்னைக்கே முடிஞ்சு போச்சே. இது 2ஆம் பாகம். அன்னைக்கு நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. யூ ஆர் ஃபர்கிவன். ராதா, நான் இப்போ உன்னை காதலிக்க தயாரா இருக்கேன். ஆனா கல்யாணம் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருக்க கூடாது. அதான் என்னுடைய ஒரே ஒரு கண்டிஷன். ஆனா இப்ப என் கண்டிஷனே வேற. நீங்க என்ன கல்யாணம் செய்துக்க வேண்டிய கட்டம் வந்துருச்சு. அப்படின்னா? நான் கர்ப்பமா இருக்கேன். ஓ ஷிட், அசிங்கம். ஆனா உண்மை. சரி, அதுக்காக இப்ப என்ன செய்யணுங்கிற? நம்ம காதல் சின்னம் அவமான சின்னமாக கூடாது. அதனாலதான் சொல்றேன், நான் கர்ப்பிணின்னு வெளியே தெரியறதுக்கு முன்னால நீங்க என் கழுத்துல தாலி கட்டியாகணும். தான் பிள்ளை ஒரு கர்ப்பிணி கல்யாணம் செய்துக்கிறத எந்த அப்பா அம்மா தான் சம்மதிப்பாங்க? உங்க அப்பா அம்மா சம்மதத்தோடயா என்ன காதலிச்சீங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்கன்னு நம்பித்தானே உங்க ஆசைக்கு நான் சம்மதிச்சேன். அப்போ என்னென்ன பொய் சொன்னீங்க? ராதா, காதல்ங்கிறது ஒரு விதமான பசி. அது அடங்குறதுக்கு அதை இதை சொல்லித்தானே தொலைக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் உண்மையாயிடுவேன். ஒண்ணு மட்டும் மறுக்க முடியாத உண்மை, என் கர்ப்பத்துக்கு காரணக்கர்த்தா நீங்கதான். அது எனக்கு உனக்கு மட்டும் தானே தெரியும், உலகத்துக்கு தெரியாதே. தெய்வத்துக்கு தெரியுமே. அந்த தெய்வம் வந்து சாட்சி சொல்ல போதா? அப்போ மனசாட்சி? மண்ணாங்கட்டி. இத பார், உன் கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம்னு உன்னால நிரூபிக்க முடியுமா? அப்படியே நீ அதை வெளியில சொன்னாலும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணிடுவேன். அதனால உன் நிலைமை இன்னும் மோசமாயிடும். ஜாக்கிரதை. இப்போ என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு வழி அழிச்சிடு. இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். அப்படி சொல்லலாமா? அது உங்க குழந்தை இல்லையா? அப்படி பார்க்க போனா எத்தனையோ குழந்தைகளுக்கு நான் அப்பாவாயிருக்கணும். வரட்டு மாடிய அப்பாவி பொண்ணே. பாய்.